ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுக்கு நிறைய சத்துருவா இருக்காங்களோ, வீட்டாரே சத்துரு மாதிரி தெரியுது, அவங்களை நேசிங்க. வேத அப்படித்தான் சொல்லுது, சத்துருவை சிநேகிங்க. அமெரிக்காவில் குறிப்பிட்ட அந்த வருடங்களில் பீட்டர் மில்லர் என்கிற ஒரு பாப்டிஸ்ட் பாஸ்டர் இருந்தார். அவருக்கு ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டனுடைய நட்பு கிடைத்தது, நண்பர்களாக இருந்தார்கள். அதே பட்டணத்தில் வில்மன் அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு அரசியல் நபர் அவருக்கு விரோதியா மாறிட்டார். ரொம்ப எதிரியா இருந்தார். பாஸ்டர் ரொம்ப தொந்தரவு பண்ணார். ஆனா அவர் பொறுத்து போனார். குறிப்பிட்ட நாள் அரசியல் குற்றத்துக்காக அந்த வில்மன் என்கிற மனிதன் சிறைச்சாலை போக வேண்டியிருந்தது. அவனுக்கு மரண தண்டனை விதித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட இதை அறிந்த அந்த பாஸ்டர், இவனுக்கு மரண தண்டனை என்று அறிந்த அந்த பாஸ்டர், அந்த மில்லர் என்கிற பாஸ்டர் அந்த ஜார்ஜ் வாஷிங்டனை பார்ப்பதற்கு 70 கிலோமீட்டர் நடந்து போனார். ஜனாதிபதியை பார்த்து இந்த வில்மன் என்கிற மனிதனை எப்படியாக மரண தண்டனையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று கெஞ்சினார். அவர் சொன்னார், உங்களுடைய நண்பரை மரண தண்டனையிலிருந்து விடுதலையாக்க என்னால் முடியாது என்று சொன்னார். என்னுடைய நண்பர் அல்ல, அவர் எனக்கு பரம எதிரி, ஊழியத்துக்கு எதிரானவன், என்னை எதிராய் பேசுகிறவன், எனக்கு எதிராக நடக்கிறவன். பின்ன ஏன் நீங்கள் இத்தனை கிலோமீட்டர் நடந்து அவனுக்காக ரெக்கமெண்ட் பண்ண ஏண்ட வந்தீங்க? இல்ல, சத்துருவை சிநேகிகள் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவருடைய ஆத்மா வெளியேறப்பட்டது. ஏன் மரித்தவன் நரகம் போடும் என்ற எண்ணத்தோடு அவனை காப்பாற்ற நினைத்தார். ஆண்டவர் நல்லவர். இயேசுவும் அப்படித்தான் செய்தார். சத்ருவை சிநேகித்தார். காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து, சிநேகிதனே, உத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். லூக்கா 6:35 சத்துருக்களை சிநேகியுங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு 3 காரியத்தை ஞாபகப்படுத்துறேன். நன்மைக்கு நன்மை, இது மனிதன். நன்மைக்கு தீமை, இது பிசாசு. ஆனால் தீமைக்கு நன்மை செய்கிறவர் கர்த்தர். மறுபடியும் சொல்லுகிறேன், மனிதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? நன்மைக்கு நன்மை. பிசாசு சுபாவம் என்ன தெரியுமா? நன்மைக்கு தீமை. ஆனா கர்த்தருடைய சுபாவம் என்ன தெரியுமா? தீமைக்கு நன்மை செய்கிறவர். யார் உங்களுக்கு சொந்தக்காரங்களா, நண்பர்களா, தெரிந்தவங்களா, அயலகத்தாரா, யார் உங்களுக்கு எதிரி? வேதம் போதிக்கிறது என்ன? சத்ருவை சிநேகியுங்கள். அவங்க அறியாம செய்யறாங்க. சிலுவையில் இயேசு சொன்னார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் இந்த குற்ற உணர்வோடு வாழ்றீங்க? மன்னிச்சிருங்க. அவங்கள நேசிங்க. அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு எதிரியா இருந்தாங்களோ, தீர்க்க தரிசனமா சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் தீர்க்கமாய் சொல்லுகிறேன். உங்கள் சத்ருவை சிநேகிகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு விரோதியா இருந்தார்களோ, அவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறார்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில சில நேரம் காரணமில்லாம சிலர்களை பகைக்கலாம். அந்த சத்ருவை சிநேகிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.